வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 4/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள குடிசைகளை மேம்படுத்த வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்னும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வேர்ல்டு பேங்கோட டைப் ஆயிருக்கு. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் எந்த வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் உலக வங்கி. ஓகே, நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் உள்ள பெண்களின் பாதுகாப்பிற்காக உமன் ஆன் வீல்ஸ் என்னும் போலீஸ் பிரிவை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமன் ஆன் வீல்ஸ் என்னும் போலீஸ் பிரிவை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 2020 ஆண்டு முதல் புதிய பொறியியல் கல்லூரிகளை அமைப்பதை தடுக்க PVR மோகன் ரெட்டி என்பவரின் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2020 புதிய பொறியியல் கல்லூரிகள் தொடங்குவதை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் PVR மோகன். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். ஹாங்காங்கில் நடைபெற்ற உலக நினைவாற்றல் போட்டியில் சிங்கப்பூரை சேர்ந்த துருவ் மனோஜ் 2 தங்கப்பதக்கங்களை வென்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் உலக நினைவாற்றல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் துருவ் மனோஜ். ஓகே, நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கிடையே அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்காக இஸ்ரோவானது சாம்வர்ட் வித் ஸ்டூடெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்வர்ட் வித் ஸ்டூடெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் இஸ்ரோ. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விருதுகள். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஸ்வச் சர்வேக்ஷன் விருதில் மாநில அளவில் திடக்கழிவு மேலாண்மையில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. மாநில அளவில் தமிழகம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் மாநகராட்சி அளவில் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழகம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட் பென் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக கேரளாவைச் சேர்ந்த KP ஜார்ஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் போர்ட் பென் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் KP ஜார்ஜ். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தும் பொழுது எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளை ஆராய்வதற்காக UK சின்கா தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கி கடனை திருப்பி செலுத்தும் பொழுது எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளை ஆராயும் குழுவின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் UK சின்கா. ஓகே, நெக்ஸ்ட் நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் திறந்தவெளி நூலகம் எது? இதற்கான ஆன்சர் லிட்டில் ஃப்ரீ லைப்ரரி. இது திருச்சியில் இருக்குது. செகண்ட் கொஸ்டின்,
தேசிய பொருளாதார ஆய்வு அமைப்பினால் வெளியிடப்பட்ட சமீபத்திய ஆய்வின் படி இந்தியாவின் 7வது நெருக்கடியான நகரம் எது? இதற்கான ஆன்சர் புனே. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் தற்போது உள்ள பெண் விமானிகளின் சதவிகிதம் எவ்வளவு? இதற்கான ஆன்சர் 12.4%. ஃபோர்த் கொஸ்டின், கிழக்கு ஆசிய நாடுகளின் 13வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். ஃபிஃப்த் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 15 ஆகஸ்ட் 1862. ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியில் உள்ள அனைத்து சொற்களையும் ஆங்கில இணை சொற்களோடு சேகரிக்கும் திட்டத்தின் பெயர் என்ன? செகண்ட் கொஸ்டின், 4வது இந்திய சர்வதேச காலணி விழா 2018 எங்கு நடைபெற்றது? தேர்ட் கொஸ்டின், மத்திய ஜவுளித்துறை மற்றும் மத்திய மின்சாரத்துறை ஆகியவை இணைந்து துவங்கிய திட்டம் எது? ஃபோர்த் கொஸ்டின், நோஹான் என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.